ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த டிஷ்ஷு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தாங்க. நீங்கள் டைமரை ஆன் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். அதே மாதிரி பாத்திரங்களும் அதிகம் செலவாகாது. ஒரே ஒரு குக்கர் இருந்தால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாத்திரங்களும் செலவு மிச்சம், டைமும் மிச்சம். ஈஸியாக குயிக்காக இந்த ரெசிப்பியை இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக அட்டகாசமாக போகும். தக்காளி பப்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நான் இங்கே மசூர் தால் எடுத்துருக்கேன். நீங்கள் தூரம்பருப்பு கூட எடுத்துக்கோங்க மசூர் தால் இல்லைன்னா. இது கொஞ்சம் தட்டையாக சின்னதாக இருக்கும். இதுவும் சிம்லர் தூரம்பருப்பு தான். பட் ஆனால் இது இட்லி சாம்பார் அந்த மாதிரிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பருப்பு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் தூரம்பருப்பு கூட எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லா களைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கூட நறுக்கின வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி, அது கூட ஒரு 4-5 பல் பூண்டை இடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் விட்டுக்கோங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக வெந்து வரணும். நல்லா குழஞ்சி வெந்து வரணும். வெந்துடுச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 பல் பூண்டை இடித்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டு இது மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வர டைமில் கை நிறைய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவையான தக்காளி பப்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இது ஹிட்டான ரெசிப்பிங்க. என் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இது சூடாக இட்லி வச்சு அது மேலே ஒரு 4-5 கரண்டியை மொண்டு விட்டு நல்லா குழச்சி சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.